எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எதுவுமே செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். தத்துவத்துல சொல்ல உணவு குறைச்சிக்கோ, நீ வந்து உணவு குறை அப்படி சொல்றதெல்லாம் சும்மா கதையே தவிர, அது எதற்காக உணவை குறைச்சிக்கணும் அப்படிங்கறத யாரும் விளக்கம் சொல்றதே கிடையாது. ஆனால் வெங்கடேசன் வந்ததுக்கு அப்புறம் தான் உண்டி சூரியங்கின் உபாயம் பலவுலான்னு 3000 ஆண்டுகள், ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, திருக்குறளுக்கு முன்பாகவே திருமூலர் சொல்லியிருக்காரு. திருமூலர், அப்புறம் பதஞ்சலி, அப்புறம் வியாக்கரமர், சிவயோக மாமுனி, இப்படிலாம் அந்த 8 பேர் அதில் இருக்காங்க. அவங்க நந்தியம்பெருமாள்கிட்ட பாடம் படிச்சிருக்காங்க. அவர் தான் முதல்ல உண்டி சுருங்கின் உபாயம் பலவலன்னு எழுதுறாரு 2000 திருக்குறளுக்கு முன்பாகவே. அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் மாதிரி மிகப்பெரிய அறிவாளிகளா வர்றாங்க. ஏன்னா அவங்களாம் யோகிகள். நீங்க வெறுமனே புலவர்னு பாக்குறவங்கள யோகிகள், மருத்துவர். அதனாலதான் இந்த உண்டி இப்ப நம்ம உண்டி சுருங்கின் உபாயம் பலவல வருகின்ற பொழுதுதான் இப்ப நம்ம உண்டி சுருங்கி இருக்கோம். உண்டி சுருங்கினால்தான் அந்த ஆற்றல் சதை சுத்தமாகும். சதை சுத்தமாகணும், ரத்தம் சுத்தமாகணும். அப்ப உண்டி சுருங்குறதுனால நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செயல்பாட்டில் இருக்கிறப்ப உடம்பு தானாகவே இயற்கை ஆற்றல்ல வாழுகின்ற மனிதனாக அது மாறுது. அதாவது உணவுங்கிற அந்த போதைப் பொருள் இருந்து மீண்டு அது இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற மனிதனாக மாறுது. அதாவது இயற்கை மனிதனாகவே மாறுது. என்ன மனிதன்? இயற்கை மனிதன். சொல்றாங்கல்ல, அவன் சோத்து பிண்டாம்ங்கிறான். அவன் சொல்றாங்க இல்லையே, சாதாரண அவன் சோத்து பிண்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோத்து பிண்டம் தான். எல்லாருமே பிறவிலிருந்து சோத்து பிண்டம் தான். பிறக்கும் பொழுது யாரும் தூய்மையானவர்கள் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நான் சரியான ஆசிரியர்களும் கடக்கும் பொழுது வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் நம்ம மாறுறோம். இல்லை, இப்ப எனக்கு மட்டும் என்ன தெரியும்? எனக்கு ஒன்றும் தெரியாது. வெங்கடேசனுக்கு மட்டும் என்ன தெரியும்? நல்ல வேலை திருவள்ளுவர் எழுதி வெச்சங்காட்டி கண்டுபிடிக்க முடிஞ்சது. நல்ல வேலையாக ஜெர்மன் டாக்டர் ஆர்னோல்ட் டெக்ரேட் 1866 1922 வாழ்ந்தவர். அவர் எழுதி வெச்சங்காட்டதே ஆச்சு. எழுதாம போயிருந்தாங்கன்னா ஒண்ணும், அவ்வளவுதான் முடிஞ்சது. எவ்வளவு முக்கியமா இப்ப. அதனால நான் தொடர்ந்து என்ன பண்றேன்னா, எனக்கு வருமானம் வருதுங்கிறதெல்லாம் இப்ப ஒரு முக்கியமே இல்லை. தொடர்ந்து நான் 25 வருஷம் இன்ன தேதி வரைக்கும் நான் விளம்பரம் பண்ணிட்டு தான் இருக்கேன். வருமானம்ங்கிறது இருக்குதுங்க. இதுல இருந்து வருமானமே இல்லைன்னு நல்லாவே தெரியும். யாரோ இப்ப கடந்த 4-5 மாசமா சுத்தமா வருமானம் இல்லாத இருந்தாலும் கூட 4-5 மாசம் வருமானம் சுத்தமா கிடையாது. யாருமே கொடுக்கறது இல்லை, யாருமே இல்லை. ஆனாலும் நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 காணொலி 4 காணொலி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நேற்று கூட யாரோ கூப்பிட்டு கேட்டாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பாக்குறாங்க. அப்புறம் ஆலோசனை கட்டணங்கள், அப்புறம் ஒரு நாள் பயிற்சி, 1 மாச பயிற்சின்னு சொன்ன உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து அரைங்குறையுமே செய்தும் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கட்டணம் கொடுத்து படிக்க வேணுங்கிற நம்பிக்கை இன்னும் வரல. ஏன்னா இது வெங்கடேசன் தன்னுடைய 7வது பாடத்தில், முதல் 47 பாடம் இருக்கு. இதுல 7வது பாடத்துல இது தொழில்முறையாக கொண்டு வரவும்னு எழுதியிருக்காரு. தொழில்முறையாக கொண்டு வந்தா தான் அது வெற்றி அடையும். இப்ப எல்லாரும் எதுக்கு சம்பாதிக்க போறாங்கன்னா, தொழில் கத்துக்கும் பொழுதுதான் அதுக்கு வருத்தம் தெரியும். தொழில் முறையை எல்லாரும் கத்துக்கணும் அப்படிங்கறத விஷயமே. அதாவது இதுதான் இந்த வழியில தான் பொருளேற்றம்னு சொல்றாரு. அற வழியில தான் பொருளேற்றம்னு சொல்றாரு. ஆனா அற வழியில் பொருளேற்றது மிக மிக கடினம். எனக்கு 25 வருஷமா தெரியும். ஆமா, அவர் சொல்றாரு, அறவழி ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம், அரணை நினைத்து இம்மூன்றையும் விடுவதே பேரின்ப வீடு. இதுல என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அறத்தால பொருள் ஈட்டி மீண்டும் திருப்பி கொடுத்துருவானுங்கிறார். அறத்தால் பொருள் ஈட்டி அறத்துக்கு செலவு. இப்ப நான் தீவிரமா இந்த 5 மாசமா இந்த மின்சாரத்தை மலிவாக கொடுக்கறது கண்டுபிடிச்சு வெற்றி அடைஞ்சாச்சு. அதாவது நீங்க பெருசா கொண்டு வரணும். அதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை ஒரு வீட்டுக்கு 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் மின்சாரம் வர மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். 20 கிராம் செத்து போன டீரோசெல் பேட்டரின்னு சொல்லுவாங்க. கடையில் விற்கிறது 20 ரூபா. மற்ற சாதாரண பேட்டரி அது பார்த்தீங்கன்னா ட்ரை செல் பேட்டரி, எவரடையிலும் ட்ரை செல், அதெல்லாம் செத்து போயிடும், தரம் இல்லாதது. இப்போ டீரோசெல்னு சொல்லுவாங்க, அது சைனாலிருந்து தயாரிச்சு வருது. அது 20 ரூபா, ரொம்ப தரமா இருக்கும். மற்ற சாதாரண
எவரடி செல்லு இந்த மாதிரி இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா 6 மாசம் தான் கடிகாரத்தில் போட்டால் ஓடும். அந்த டியூரோ செல் போட்டீங்கன்னா 1 வருஷம் ஓடும். சரி, இப்போ அதைத்தான் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்து அந்த செத்துப்போன செல், அதாவது கடிகாரத்திலிருந்து கழட்டப்பட்ட செத்துப்போன செல், செத்துப்போன செல் எதுக்குமே ஆகாது. அதை என்ன பண்ணா 2 செல்லை ஒண்ணா சேர்த்தி, அது வோல்ட் மட்டும்தான் இருக்கு, ஆம்பியரே இருக்காது. அதை உயிரோட உயிர்ப்பிக்க செஞ்சிருக்கேன். அதான் பெரிய ஆச்சரியம். செத்துப்போன செல்லை உயிர்ப்பிக்க முடியும். அது காரணமே நான் வச்சிருக்கிற அந்த டெக்னிக்கல். நான் ரூபா செலவுல அது உயிர்ப்பிச்சிருக்கேன். அது செத்துப்போன செல்ல ரூபா செலவு உயிர்ப்பிச்சு 60 நாள்ல வீட்டுல விளக்கறிஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ப முடியுதா? செத்துப்போன செல்லு, அது குப்பைக்கு போக வேண்டிய செல்ல திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கிராஃபைட் குச்சின்னு ஒன்று இருக்குது. கிராஃபைட் குச்சின்னு கடையில் விற்கும். கிராஃபைட் அது வேற ஒன்றும் இல்லை, ரூல் பென்சில் குச்சி. இந்த ரூல் பென்சில் குச்சிங்கிறது அது நேச்சுரல் கிராஃபைட் சொல்லுவாங்க. இயற்கை கறி. சமையல் கறி வேற, பூமியில உற்பத்தியான இயற்கை கறி. பென்சில் குச்சி. பென்சில் குச்சி. அந்த பென்சில் குச்சி தான் நான் அந்த பென்சில் குச்சிக்கு எழுதுன அர்த்தம். அது உண்மையாலுமே பென்சில் குச்சின்னு சொல்றேன். அது உண்மை எழுதுனா அது கதிர்வீச்சு இருந்துகிட்டே இருக்கு. அதுல மின்சார வெளி வந்துகிட்டே இருக்கு. நம்ப முடியுதா? சாதாரண நம்ம எழுதுற பென்சில் தான். ஆமா, அதுல இருந்து மின்சாரம் வெளி வந்துகிட்டே இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா அது மின்சாரத்தை வெளியே எடுதுன்னு அறிவியல் குறிப்பில் இருக்கிறதே தவிர எந்த பாடத்திட்ட குறிப்பிலும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த இயற்பியல் பாடத்திலையோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நாம படிச்ச பொழுது அதுல கூட கிடையாது. இது அறிவியல் குறிப்பில் இருக்குதே தவிர உலகத்தில் இருக்கிற எந்த உலகத்துல அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், இந்தியா எந்த நாட்டிலையும் கிராஃபைட்டுங்கிற அந்த பென்சில் குச்சி அது அது கதிர்வீச்சு உடையது. அப்ப நீங்க ஏஐ மூலமா இதை கண்டுபிடிச்சீங்களா, இப்ப இயற்கை ஞானத்தினால கண்டுபிடிச்சீங்களா? ஏஐக்கு அறிவு கிடையாது. ஏஐக்கு அறிவே கிடையாது. ஏஐங்கிறது அடிப்படை தவறானது. ஏஐ நம்புறது அடிப்படை தவறானது. இது எப்படி அந்த கிராஃபைட்டுக்கு எப்படி கரண்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்ப ரைட், நான் அதை சொல்றேன். இப்ப நாங்க நம்ம ஞானத்தினால வந்தது. ஞானத்தினால ஒண்ணும் வரல. நான் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது நான் கண்டுபிடிச்சேன். என்னடா ஆமா, இத நான் கடந்த ஞானத்துல வராது, பொய்யுங்க. ஞானத்திலையும் வராது, புடலம். ஞானம்னு எதுவும் கிடையாது. தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் அறிவு வரும். ஞானங்கிறது பிறவியில கிடையாது. அறிவுங்கிறது பிறவியில கிடையாது. அது பயிற்சியில தான் வரும். அறிவு பகுத்தறிவு இருக்கும். அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி இயற்கையை கேள்வி கேட்கணும். பகுத்தறிவை பயன்படுத்தி. சரி, நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடுறேன். தொடர்ந்து நம்ம குழுவுல அந்த போட்டே இருக்க நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நான் கையில விளக்கு பிடிச்சி எரிக்கிறதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பச்சை விளக்கு ஒண்ணு, வெள்ளை விளக்கு. இதுல எப்படின்னு கேள்வி கேட்டீங்களா? கேட்கல, புரியல. ஆமா, இது அதுல நம்மளுக்கு ஆர்வம் இல்ல. காரணம் என்ன? அறிவியல் ஆர்வம். உலகத்துல 90-80 பேத்துக்கு அறிவியல் ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கை தான் இருப்பானே தவிர, இப்ப நீங்க பயன்படுத்துற அத்தனை அறிவியல் தான். அதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அறிவியல் ஆர்வம் இல்லைன்னா அது இயற்கைக்கு எதிரானது. முதல்ல அறிவியல் ஆர்வம் காட்டணும். அப்படியேப்பா உங்களுக்கு இப்ப நான் அந்த உடம்பை சுத்தம் செய்யறது அறிவியல் தான். அந்த நோய் வரல நீங்க செய்வா போறீங்க, செய்ய மாட்டீங்க. அந்த மாதிரி நான் மின்சார பற்றாக்குறை இது வெங்கடேசன் கொடுத்த அறிவு தான். ஆனா வெங்கடேசன் கொடுத்த அறிவெல்லாம் தூக்கி அடி சாப்பிட்டுட்டேன். புரியுதுங்களா? அவர் ஒரு படி போகணும்னு சொன்னா நான் 100 படி மேலே ஏறி இருக்கேன். இப்ப அவர் இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகத்துல 220ஆம் பக்கம் தான் கண்டுபிடிச்ச அவரு 32 கண்டுபிடிச்சாரு. அதுல 3 வகையான கண்டுபிடிப்புகளை சொல்லியிருக்காரு. 220ஆம் பக்கம். நான் கண்டுபிடிச்ச இயந்திரங்கள் விண்வெளியில வேலை செய்யும், பூமியிலையும் வேலை செய்யும், விண்வெளிக்கு போனால் வேலை செய்யும் எழுதியிருப்பாரு. 3 எழுதியிருப்பாரு. நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு மேல அவர் சொன்னதுக்கு மேல 100 மடங்கு நான் செஞ்சிருக்கேன். இப்ப நான் கண்டுபிடிச்சது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டுபிடிப்பு. யாருமே, அதாவது செத்து போன செல்லை உயிர்ப்பிக்கிறது உலகத்துல முதல் நாள் நான் தான். வெறும் 1 ரூபா செலவுல அந்த டீரோ செல் இன்னைக்கு கடையில் கூட விற்கும். நீங்க வாங்கி பயன்படும். கடையில பாத்தீங்கன்னா டீரோ செல் விற்கும். அது டபிள்யூ பேட்டரி. அது பார்த்து கொஞ்சம் தங்க கடல் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. டீரோ செல்னு கேட்கணும். அதை சைனால இருந்து இறக்குமதி பண்றாங்க. ரொம்ப தரமா இருக்கு, இரும்பு மாதிரி இருக்கும், சுத்தி அடிச்சா கூட உடையாது. அதுதான் அது அந்த தொழில்நுட்பம் வேற. அது பாத்தீங்கன்னா உள்ள ஜெல்னு சொல்லுவாங்க, பசை. அது பேரு பசை மின்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க எவடையெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை செல். அது 6 மாசம் கூட தாங்காது, கையிலேயே கிழிச்சிடலாம், வாயில கடிச்சா 2 துண்டு பண்ணிடலாம். ஆனால் இது உடம்பே மேல இருக்க உரையே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். கையில அமுத்தி அணுக்கு தோட்டமா இருக்குங்க. அதாவது புல்லட்டு மாதிரி இருக்கும். அதுல ஏன்
அதான் லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் கிடையாது. லித்தியம் நானோ. அது உலகத்துக்கு ஆபத்தானது. நான் சொல்றது டீரோசெல் பேட்டரி, ஜெல் பேட்டரி. ஆ. இது டபிள்யூ பேட்டரி சாதாரண 20 ரூபா. லித்தியம் பேட்டரி ரொம்ப உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது வந்து இயற்கைக்கு எதிரானது, இயற்கைக்கு ஆபத்தானது. அது விரைவில் தீர்ந்து போகக்கூடியது, உலகத்துக்கு நாசக்கேடாக்கு. நான் சொல்றது ஜெல் பேட்டரி. அதை நான் சொல்ற டீரோசெல் பேட்டரி. கடையில் போனா நீங்க வாங்கிட்டு வாங்க. நான் வந்து எப்படி அது வாங்கி வச்சுட்டீங்க, ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அதை நான் சொல்ற மாதிரி இணைச்சிட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ம். வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு சாகவே சாகாது. நம்பவே முடியாது உங்களால. ம். அது செத்துப்போன செல்லு கொண்டு வந்தீங்கன்னா, செத்துப்போன செல்லத்தை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். செத்துப்போன செல்லையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு உயிரோடு இருக்கிற செல்லையும் ஆராய்ச்சி பண்றேன். செத்துப்போன செல்லு வந்து பவரே இருக்காது, ஆம்பியரே இருக்காது. அந்த அதை வந்து என்ன பண்ணா, ₹1 செலவுல ஆராய்ச்சி பண்ணி செத்துப்போன செல்லு குப்பையில போடுகின்ற செல்லு நான் எங்க வீட்டுல இருந்து கழட்டி எடுத்தது தான். அந்த குப்பைக்கு போறதை பெரும்பாலும் குப்பைக்கு தான் போடுவாங்க. இது யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. கடிகாரம் ஓடு இல்லையா, ம். தூக்கி போடுன்றுவாங்க. கடிகாரம் ஓடலன்னா என்ன பண்ண போறீங்க? ம். ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்ல போடுறீங்க, அது ஓடலையா, தூக்கி என்ன பண்ணுவீங்க? குப்பையில் 2 நாளைக்கு அப்படியே முன்னாடி வச்சு வீட்டுல இருக்கும். அப்ப 3 நாள் குப்பையில போட்டு அது போயிடும். அந்த குப்பைக்கு போனதை எடுத்துத்தான் இன்றைய 50 நாளா பயங்கர வெளிச்சத்தோடு எரிச்சிட்டு இருக்கிறேன். ம். இங்க பாருங்க, வியன் விளக்கு, ராக்கெட் விளக்கு, வியன் ராக்கெட் விளக்கு, வியன் ராக்கெட் விளக்கு. ம். ஆ, இங்க. அடேங்கப்பா, வியன் வகு. ஆ, ஆ, ஆ. உனக்கு தான் வாங்கி வச்சிருக்கிற. சரி சரி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஆ, ஆ. சரி. அதுக்குள்ள என்னமோ அந்த விளக்கு செஞ்சிருக்கேன் பாருங்க. விளக்கு ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்க உங்ககிட்ட. ம். இருங்க காட்டுறேன் பாருங்க. இந்த அப்படியே என்ன இதுல வாங்க, கேமராவை போடுங்க. ம். உங்களுக்கு அந்த தெரியுது கேமரா தெரியுது. ஆன் பண்ண, உங்களை ஆன் பண்ணுங்க. அறுபது ம். நாளா செத்து போன அது 50 நாள் முடிஞ்சிச்சுங்க. செத்து இந்த பச்சை எரிது வந்துங்க, செத்து போய் வந்து 60 நாள் ஆச்சு, எரிஞ்சிட்டு இருக்குது. ம். இந்த வெள்ளை வந்து இது வந்து பார்த்தா முழு சார்ஜோட இருக்குது. ஆனா இந்த வெளிச்சம் வந்து 15 நாள் இப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்நேரம் 6 நாள்ல ம். தீர்ந்து போயிருக்கணும். எத்தனை நாள்ல? இது 6 நாள் தான் எரியணும், அதுக்கு மேல எரியக்கூடாது. ம். 6 நாள் தாண்டி இப்ப 15 நாள் எரிஞ்சிட்டு இருக்குது. இது வந்து செத்தே போய் 50 நாள் ஆச்சு. அதை மீட்டு எடுத்து 60 நாளா எரிச்சிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 நாள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 ஆம்பியர் மின்சார வழி வந்திருக்கு. ஆனால் ம். 50 நாளைக்கு முன்னாடி மின்சாரமே கிடையாது. அப்படின்னா இந்த கிராஃபைட், இந்த மின்சாரத்தை தர இந்த கிராஃபைட் கதிர்வீச்சு உடையது. பார்த்தீங்கன்னா ₹1 செலவு கூட கிடையாது. பழைய பென்சில் ம். இருந்து உடைச்சு அந்த குச்சியை கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி அவ்வளவுதான். 3 சென்டிமீட்டர் 4 குச்சி எடுத்து கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி, இதுக்கு ஒரு குச்சி, மொத்தம் 4 முனையும் வருதா, 4 குச்சி வச்சாச்சு. வச்ச உடனே வெள்ளை விளக்கு பயங்கரமா எரியுதுங்க. வெள்ளை வெள்ளை லைட்டுன்னா செத்து போன செல்றது ம். எப்படி வருதுன்னா, அது அணு உலையா மாறிடுது. ம். இது எதுக்கு பண்றேன்னா, இதுவும் நம்ம உடம்பு ரெண்டும் ஒண்ணுதான். இதை காத்துல இருக்க நைட்ரஜன் அறுவடை பண்ணுது இந்த விளக்கு. ஆ, ஆ, ஆ. இங்க பாரு ம். தாத்தா, பாரு விண்வெளி தாத்தா, இங்க 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 விண்வெளி தாத்தா இருக்காரு பாரு. அவரு சொல்லு, விண்வெளி தாத்தா. ஐ, ம். ஐ, விண்வெளிக்கு ஆ. போலாங்கிற என்னது? ஆ, ம். ஆ, ஆ, ம். ஆ, கண்டுபிடிடா கண்ணு. சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்ப இதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணி இப்ப கண்டுபிடிச்சதுங்க. இப்ப இந்த வெறும் 20 கிராம் தான் எடை இருக்கு. இந்த டீரோசெல் நாளைக்கு போன கடையில போனா வாங்கி பாருங்க. டீரோசெல் சரிங்களா? ம். ம். இந்த டீரோசெல்லை வாங்கிட்டு சரிங்க. வாங்க. ஆமா, அது ஒரு செல் ₹20 தான் வரும், 2 செல் ₹40 வரும். நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. ஒரு வருஷம் இல்ல, நான் சொல்ற மாதிரி எரிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அதாவது செலவு ₹20 தான், வரவு ₹1000. என்னது? ம். செலவு 20. வரவு 1000. கணக்கு போட்டு பார்த்தேன். இதைதான் என் பொண்ணு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. விரைவில் இது வந்ததுன்னா ம். ஒரு வீட்டுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 3 யூனிட் மின்சாரம் கொடுக்கலாம், இலவச மின்சாரம். செலவு வந்து ஒரு ம். ₹10,000 வரும்.
10,000 செலவுல 10 வருஷத்துக்கு தானாவே மின்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ம் 10 வருஷத்துக்கு 10,000 செலவுல 10 வருஷத்துக்கு தானாவே மின்சாரம் கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கேன். 20 கிராம், வெறும் 20 கிராம் எடையுள்ள இதுவே வந்து ஒரு நாளைக்கு 1 ஆம்பியர் கொடுக்குதுன்னா, இந்த 20 கிலோல செஞ்சுட்டோம்னா ஒரு நாளைக்கு 72 யூனிட் மின்சாரம் கொடுக்கும். இப்ப நீங்க வந்து மாசத்துக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்றீங்க, அது என்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். சரியா? ஆனால் இலவச மின்சாரம் மட்டும் ஒரு நாளைக்கு 72 யூனிட் கொடுக்கும். 72 யூனிட் கணக்கே பட முடியாது. ம் ஒரு நாளைக்கு 70 யூனிட் வச்சா கூட மாசத்துக்கு 2100 யூனிட் இலவசம். என்ன எவ்வளவு? ம் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். 2100 யூனிட் செலவு பார்த்தீங்கன்னா 10,000 தான். எத்தனை நாளைக்கு? ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு அது டேமேஜ் ஆகாது. ஏன்னா நீ இதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிற. ம். இந்த 60 நாள்ல இவ்வளவு கதிர்வீச்சு இருக்குது, எந்த சேதாரம் இல்லாமல் இப்படி எரிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கறதான். சரி, இது எப்படி நம்ம இப்ப ஒரு ஃபேன் ஓடணும் இல்லாட்டி லைட் ஓடணும், அதுல எப்படி இது பண்றது, அப்ப நம்ம ஜாயின் நாட்டுல இது பண்றது? நம்ம நாட்டுல இது தயாரிக்கணும். இப்ப இதை வந்து அறிவியல் கட்டுரை எழுதிட்டு இருக்கேன். அறிவியல் ஆ. விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள் இது பார்த்து அறிவியல் விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், ம் இயற்பியல் பிசிக்ஸ் மாஸ்டர், கெமிஸ்ட்ரி மாஸ்டர், அப்புறம் எலக்ட்ரானிக் படிக்கிறவங்க, எலக்ட்ரிக் படிச்சவங்க எல்லாம் கவனத்துக்கு போச்சுன்னா நம்ம இந்தியாவில இது ம் தயாரிக்கலாம். இந்தியாவிலேயே பெருசா தயாரிக்கலாம். 20 கிராம தயாரிக்கிறது வந்து நம்ம வந்து 20 கிலோல தயாரிக்கலாம். 20 கிலோவுல. ஆ. இப்ப நான் என்ன சொல்றேன், இது சிறுசா தான் இருக்கு, இது வரைக்கும் இது பெருசு கிடையாது. புரியுதுங்களா? ம் ம் ஆசிட் பேட்டரின்னு சொல்றோம்ல, வீட்டுல வச்சிருக்க பேட்டரி இருக்குது, காருக்கு வைக்கிற பேட்டரி எல்லாம் வந்து அது 100 வருஷமா தயாரிச்சிட்டு இருக்காங்க, அது வேற. ம் இந்த தொழில்நுட்பத்தில் இப்ப வந்து இது வந்து சாதாரண எவரிடி பேட்டரி ஆனா எவரிடி பேட்டரியுடைய தொழில்நுட்பம் இது வேற. வந்து நம்ம யூபிஎஸ் மாதிரி அதுல மாட்டிக்கலாம். யூபிஎஸ் பேட்டரி இந்த மாதிரி. மாதிரி பெருசா செய்யணும். யூபிஎஸ்க்கு உள்ள பேட்டரி மாதிரி செய்யணும். ஒரு பேட்டரி பாத்தீங்கன்னா, யூபிஎஸ் பேட்டரி பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ எடை இருக்கும். ஒருத்தர் தூக்குற அளவுக்கு எடை இருக்கும். 2 பேரும் சேர்ந்து தூக்குற மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஆமா. செஞ்சோம்னா இது அது ம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுக்கு பேரு பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் பேர் வச்சிருக்கேன். துணைவியார் பேரை வச்சிருக்கேன். பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட். அதாவது குறைந்த ம் செலவில் வீட்டிலேயே அணுமின்சாரம். இந்த அணுமின்சாரங்கிறது என்னன்னா, இது வந்து நம்ம அணுமின்சாரம்னா பயந்துக்கு தேவையில்லை. நம்ம சாப்பிடுற உணவிலே வந்து அணு இருக்கு. வாழை ஆமா. வாழைப்பழம் இருக்கு இல்லையா, வாழைப்பழத்திலே வந்து பொட்டாசியம் இருக்கு. ம் பொட்டாசியம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பொட்டாசியம் வந்து கதிர்வீச்சு உடையது. அதான் அது நன்மை செய்யற கதிர்வீச்சு. ம் அதே மாதிரி கார்பன் இருக்கு. நம்ம உடம்பு கார்பன் இருக்கு. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 18 விழுக்காடு கார்பன். இந்த கார்பன் வந்து நன்மை செய்யற கார்பன் அர்த்தம். ம் அதே காத்துல கார்பன் அதிகமாச்சுன்னா தீமை செய்யும். ம் வண்டி புகையெல்லாம் போகுது இல்ல, வண்டி புகை, ஆமா. அது கார்பன் தான். ஆனா சுவாசம் பண்ணா இறந்துருவோம். ம் ஆனா நம்ம உடம்பு கார்பனால ஆனது. இயற்கையான கார்பன் ஒண்ணும் பண்ணாது. இயற்கையான கார்பன் ஒண்ணும் பண்ணாது. நம்ம ம் உடம்பே 18% கார்பன் இருக்குதுங்க ஐயா. ம் ஏன் நம்ம சாகலன்னு கேட்டா அது இயற்கையான உண்டாக்கப்பட்டது. ம் புரியுதுங்களா? அதனாலதான் சொல்றேன். ஆக அந்த 18% கார்பன் தான் இப்ப நம்மளுக்கு ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. புரிஞ்சுட்டீங்க, கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. 18% கார்பன் தான். இந்த 18% கார்பனுக்குள்ள என்ன ஆச்சுன்னு மனுஷனை இயக்கிக்கிட்டு இருக்கு. அது மனுஷனை. மட்டும் அது மட்டும் இல்ல, பொட்டாசியம் இருக்குது. ரெண்டு ரொம்ப முக்கியமான, கார்பனும் ரொம்ப முக்கியம், பொட்டாசியம் ரொம்ப முக்கியம். ம். சரி. நம்ம சாப்பிடுற உணவுலயே அதிக பொட்டாசியம் எதுலதுமா இருக்குது? வாழைப்பழத்துல தான் அதிகமா பொட்டாசியம் இருக்குதுங்கிறான். வாழைப்பழத்துல வாழைக்காயிலையா? வாழைக்காயிலையும் பொட்டாசியம் இருக்குது, வாழைப்பழத்திலையும் பொட்டாசியம் இருக்குது. சரி, அதுல என்ன சிறப்புன்னு அந்த பொட்டாசியத்துல இன்னொன்னு இருங்க, சொல்லி முடிச்சிடுறேன். பொட்டாசியத்துல வந்து பொட்டாசியம் சொல்றோம் இல்லையா, அதுல 3 வகை இருக்கு. பொட்டாசியத்துல வந்து 3 வகை இருக்கு. அதெல்லாம் நம்ம பாடத்துக்கு கிடையாது. சும்மா பொட்டாசியம் கார்பன் படிப்புமே தவிர அந்த பொட்டாசியத்துல வந்து கதிர்வீச்சுடைய பொட்டாசியம் இருக்குது. அதுதான் அந்த வாழைப்பழத்துல அதிகமா இருக்கு. அப்படியா? அந்த கதிர்வீச்சு இருக்கிறதுனாலதான் அவ்வளவு ஆற்றல் உடையது. மனுஷருக்கு ஒண்ணும் செய்யாது, எதுவும் பண்ணாது. அது நன்மை செய்யற கதிர்வீச்சு. நன்மை செய்யற கதிர்வீச்சு. இப்ப புற்றுநோய் வந்துச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அது தீமை செய்யற கதிர்வீச்சு. இது அதனாலதான் நோய்வாளி வந்தான்னு வாழைப்பழம், அந்த காலத்துல நோய் வந்த வாழைப்பழம், பழங்கள் சாப்பிடுறது, பழங்கள் சாப்பிடு, பழச்சாறு சாப்பிடு, இளநீ சாப்பிடுறது காரணமே அது இயற்கையான கதிர்வீச்சு உள்ள போகணும்னா அந்த காலத்துல தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க.
அப்ப இந்த இளநீர் அந்த அந்த தேங்காய் சாப்பிடுறதுனால அதுல கதிர்வீச்சு இருக்கா? கார்பன், இளநீர் பொட்டாசியம், அது வந்து மேலோட்டமா பார்த்தா கதிர்வீச்சு உண்டு. இளநீர்ல கதிர்வீச்சு இருக்கு. பொட்டாசியம் இருந்தாலே கதிர்வீச்சு இருக்கும். பொட்டாசியம் அது இல்லாத உணவே பொட்டாசியம் கிடையாது. இருக்கிற பொட்டாசியம் அந்த இல்லாத அந்த உணவே கிடையாது. தாவரம்னு வந்துட்ட கீரையா இருந்தாலும் சரி, காய்கறியா இருந்தாலும் சரி, பழங்களா இருந்தா மூணுலயும் பொட்டாசியம் வந்துரும், தானாவே வந்துரும். அந்த நீர்லயும் இருக்கு, அந்த தேங்காய் சாப்பிடுறோம்ல அதுலயும் இருக்கு. நீரு மட்டை கிட்ட எல்லாம் மொத்தமாவே இருக்கும். நீங்க 1 கிலோ காய் எடுத்துட்டா 1 கிலோல பூரா நிறைஞ்சுதான் இருக்கும். அதே இல்ல சார், நம்ம தேங்காய் சாப்பிடுறோம்ல, ஆமா. இப்ப தேங்காய் சாப்பிட்டோம்னா அது உடம்புக்கு நல்லதுதான். நல்லதெல்லாம் கிடையாது. நீங்க அப்படி போய் மாட்டிக்க. திங்கறத பத்தி பேசக்கூடாது. நான் உள்ள கலந்துறத பத்தி பேசுறேன். திங்கிறது. திங்கறத பத்தி பேசாதீங்க. உள்ள இருக்கிற கதிர்வீச்சு பத்தி பேசுங்க. இப்ப நான் வந்து யோகிகள் நமக்கு உணவே எதிரிங்கிற பொழுது நீங்க நல்லத நான் இந்த நல்ல சாதாரண அறிவியலை பத்தி பேசும்போது நீங்க திங்கறத பத்தி பேசக்கூடாது. பேசக்கூடாது. ரைட் ரைட் ரைட். திங்கறது கெடுதல்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா. அப்புறம் எப்படி நீங்க திங்கலான்னு கேக்குறீங்க? அப்ப எல்லா உணவுலையும் கதிர்வீச்சு இருக்கா? ஆமாம். எல்லா ஆனா உணவுலையும் ஆமா ஆனா தீமை செய்யாத கதிர்வீச்சு. தீமை செய்யாத அப்படி கதிர்வீச்சு. மட்டும் புரிஞ்சுக்கங்க. நாம வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி இல்ல. நான் சொல்ற பதில் வந்து உங்களுக்கான பதில் கிடையாது. உலக மக்களுக்கான நம்ம நம்ம காணொலி வந்து பாக்குறவங்க விழிப்புணர்வு அடைய வேணும். நம்ம நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது அல்ல. அது புரிய ஏங்க நான் பணம் சம்பாதிக்க ஆராய்ச்சி பண்றேன். ஆமா இல்ல. நீங்க ஒண்ணு இல்லைங்க. இந்த இந்த பேசுற காணொலிகளுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உங்க பையன்கிட்ட காட்டி பாருங்க. என்னடி பதிலே சொல்ல முடியாது. இதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. செத்து போன செல்ல உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாது. செத்து நீங்களே எந்திரிச்சு உட்காந்துட்டீங்களே. செத்து போன செல்ல உயிர்ப்பிச்சாச்சு. ஆமா. நான் வேணா நீங்க செத்து போன 2 பேட்டரி கொடுங்க. இங்க இருந்தே நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. அது வெளிச்சம் வந்து 1 மாசத்துக்கு வெளிச்சு கொடுங்க. நான் வேணா சொல்றேன். செத்து போன 2 பேட்டரி எடுத்து வைங்க. புரியுதா? சரி. அது கடிகாரம் இருந்து கழட்டினாலும் சரியே, அல்லது ரிமோட் கண்ட்ரோல் இருந்து எடுத்து கழட்டினாலும் சரி, எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர்றேன். அதுக்கு தேவை டியூரோசெல் வாங்கணுமா, சாதா செல்லே போதுமா? டியூரோசெல் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. டியூரோசெல்ல வாங்குங்க. 2 டியூரோசெல் வாங்கிட்டு வாங்க. 2 எல்இடி வாங்கிட்டு வாங்க. 2 வெள்ளை எல்இடி, 2 பச்சை எல்இடி, அப்புறம் ஒரு ஹெச்பி பென்சில், அப்சரா பென்சில் ஹெச்பி பென்சில் கேட்டீங்கன்னா கடையில் கொடுத்துருவான். எல்இடி வந்து எத்தனை இது பவர், அதோட பவர்? அது நீங்க 3mm எல்இடின்னு கேட்டா கொடுத்துருவான். ஒன்னும் 2 ரூபா வரும். 3mm இருக்கு, 2 வாங்கிக்க. 3mm சாதாரணமா. 3mm. ஆமாண்டா கண்ணா, நீ விஞ்ஞானி ஆயிட்டடா. நீ விண்வெளி விஞ்ஞானி ஆயிட்ட. அந்த எல்இடி நம்ம சீரியல் செட்டுக்கெல்லாம் போடுறாங்களா? அது அதேதான் கையில வச்சுங்க. இதேதான் எல்இடி. அது 2 ரூபா வருங்க. நீ கடையில எல்இடி ஒயிட் வெள்ளை எல்இடி கேட்டீங்க, 2 கிரீன் எல்இடி வாங்கிக்க போதும். சரி. வாங்கிட்டு டீரோசெல் 2 வாங்கிங்க. அப்புறம் செல்லோ டேப் ஒன்று வாங்கிங்க. செல்லோ டேப் வாங்கிட்டு அவ்வளவுதான். அப்புறம் பென்சில், ரூல் பென்சில் வந்து அப்சரா பென்சில் வாங்கிக்கோங்க. அப்சரா பென்சில் சொன்னா கடையில் கொடுத்துருவோம். அப்சரா பென்சில் வந்து 12ன்னு கேளுங்க. அப்சரா பென்சில் வந்து 12ன்னு கேட்கணும். எவ்வளவு? நம்பர் 12. நம்பர் 12 வந்து அந்த குச்சி, அந்த கருப்பு குச்சி கனமா இருக்கும். அதை மட்டும் வாங்கிக்கோங்க. அங்க அந்த அப்சராவிலேயே டிராயிங்க்கு எல்லாத்துக்கும் அந்த இது பண்றா, அதுல நம்பர் 12. நம்பர் 12 வாங்கினா நம்ம வந்து அறுத்துக்கலாம். அதை வந்து 3 சென்டிமீட்டர் நீளத்துல அறுத்துக்கலாம். அப்படியே 3 சென்டிமீட்டர் அறுத்து அந்த குச்சி மெல்ல பொழந்துட்டோம்னா உள்ள கருப்பு குச்சி அப்படியே எடுத்துடலாம். இல்லைன்னா எவரடி பேட்டரி இருந்துச்சுன்னா, செத்து போன எவரடி பேட்டரி நான் பிரிச்சு உள்ள இருந்து எடுக்கலாம். அது நடுவுல கருப்பு குச்சி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப அதுதான் முக்கியம். இதேதான் இந்த எப்படி இந்த பேட்டரி வந்து செத்து போனது வந்து நாம் இந்த மாதிரி அமைக்கிறப்ப தானே ரீசார்ஜ் ஆகுதோ, அதே போலத்தான் மனித உடலும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை தனக்கு புரோட்டீனா மாற்றிக்கொண்டு சாகரவனை விழித்துக் கொள்றவனா மாற்றுறது அப்படிங்கறத நீங்க. அப்ப இன்னையோட இன்னையோட 3வது நாள் தொடங்கிடுச்சு உங்களுக்கு. நாளை காலையிலோட முடியுதா? இன்னைக்கு இப்ப 3வது நாள் முடிஞ்சிருச்சுல்ல. அத 3வது நாள் இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு
ஒரு நேந்திரம் பழம். அது நேந்திரம் பழம்னா, ம். அது வந்து அந்த மு காவாசி தான் பழம். சரி. அத லேசா ஆவியில வேக வச்சு, அருமை. நல்ல நல்ல முயற்சி. அத வேக வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை வச்சு, ஆ, அத சாப்பிட்டுட்டு ஒரு லெமன் டீ குடிச்சேன். ஆ. அவ்வளவுதான். இன்னைக்கு மொத்த ஆகாரம். அற்புதம். ஆ, எடை கவனிங்க. இந்த 3 நாள்ல எவ்வளவு எடை குறைஞ்சிருக்கு பாருங்க. அது ஒண்ணும் பார்க்கல. இனிமேல் அடுத்த 3 நாள் போகணும். மறுபடியும் நான் இதை பத்தி பேசுவோம். மறுபடியும் நாளைக்கு இதை இல்ல பத்தி சார், பேசுவோம். அடுத்த 3 நாள் இது இப்ப இன்னைக்கு சாப்பிட்டதோட போதும் ஆகாரம். போதும்ல? 3 நாளைக்கு. சுத்தப்படுத்திக்கங்க, சுத்தப்படுத்திக்க. காலையில இனிமா கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை இனிமா கொடுங்க. புரியுதா? 2 தடவை குடுக்கணுமா? ஆ. கொடுங்கங்கிறேன். கொடுத்தீங்கன்னா நல்லது தானே. ஆமா. ஏதாவது கிளீன் ஆயிரும். ஆமா. ஆ. பண்ணுங்க. இப்ப மறுபடியும் நாளைக்கு வந்து பேசலாம். சரிங்களா? நன்றி, நன்றி, நன்றி. ஆ. ஆ, நன்றி. ஆ. இந்த சாமான்கெல்லாம் வாங்கி வைங்க. நான் காலையில ஒரு 11 மணிக்கு நான் கூப்பிடுறேன். சரியா? சும்மா கூப்பிட்டு பேசுறேன். ம். இப்ப கொஞ்சம் நம்ம அந்த 2 நாள் அந்த தலை பாரமாவே இருந்துச்சு. ஆ, அதனால பேசாம பெட் ரெஸ்ட் தான். அதான் உடம்பு கெட்டு. ஆமா, அது இந்த சுத்தப்படுத்துறப்ப தலை ஆமா. பாரம் வரும். இந்த சுத்தப்படுத்துறப்ப தலை பாரம் வரும். அப்படியா? ஆமா. ம். ஆனா இந்த இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. குறைஞ்சிரும். நாளைக்கெல்லாம் சுத்தமா சுத்தப்படுத்துறப்ப எல்லாம் சுத்தப்படுத்துறப்போ சதையில் இருக்கிற விஷம்லாம் ரத்தத்துல வந்து கலக்கும். சரி. ஆ. ரத்தத்துல வந்து கலந்து அது வந்து வெளியே போகணும். நீங்க சுத்தப்படுத்தணும்னா உடனே என்ன பண்ண தெரியுமா? உடம்புல இருக்கிற விஷத்தை பூரா ரத்தத்துல முதல்ல கலக்கிட்டு மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு எல்லாம் உண்டாக்கும். ஆ. அத சரி. அந்த 3 நாள் அந்த சோர்வு உண்டாகும். அந்த 3 நாள் நீரை குடிச்சு, நீரை அருந்தி 72 மணி நேரம் கழிச்சு வேக வைத்த மாங்காய் சாப்பிட்டோம்னா அந்த நீர் பயிற்சி பண்ணி சிறுநீர்ல கொஞ்சம் வெளியேற்றிடுவோம். மாங்காய் வேக ஆ. வச்சு மாங்காயோ ஏதோ காய் நீங்க சாப்பிட்ட மாதிரி சாப்பிடும் பொழுது அந்த 32 அடி குடல் சுத்தமாயிரும். ஆ. சரி, அந்த நம்ம 3 நாளைக்கு பார்க்கணும். நாளைக்கு காலையில மோஷன் போகுதான்னு பார்க்கணும். மோசம் போகலைன்னா இனிமே கொடுத்துருங்க. அதை எடுத்து சுத்தப்படுத்துங்க. சரியா? நான் இருக்கேன். ஆ. காலையில் நான் நாளைக்கு அப்ப காலை ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன். எது எது சாப்பிட்டாலும் அதை வெளியேற்றிடணும். அப்படிதான் உங்க கணக்கு. ஆமா, ஆமா. அது 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 தானா ஏன் போகுதோ ஏன் வந்து ஆமா போகணும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நாம வந்து பல்லு விளக்குற மாதிரி குடல்ல கொப்பிடிக்கணும். அதை பண்ணியே இல்ல, ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு சார், ம், இப்ப இன்னைக்கு சாப்பிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஆ, ஏதோ சாப்பிடுறோம். ஆ, ஒரு 3 நாள் கழிச்சுதான் மோசனே போகுது. அது மெல்ல இறங்கி அந்த ம், மலக்குடலுக்கு வரும்போது 3 நாள் ஆயிடுச்சு சில நேரம். ம், இப்ப ரெகுலரா சாப்பிட்டு இருக்கும்போது டெய்லி கூட சில நேரம் போகும். ஒரு ஒரு ம், நாள். ம், சில நாள் அதே இப்ப 3 நாள் ரெஸ்ட். ம். நாளைக்கு போயிருச்சுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இனிமே கொடுக்கணும். ஆமா. அது கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னா இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டுல வர்றப்போ மலச்சிக்கல் வருங்கிறத விதி. அப்படியா? சரி, சரி, சரி. புத்தகத்தை ஆ. படிங்க ஐயா. புத்தகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஆ. இருக்கு, இருக்கு. ஒண்ணுக்கு 2 இருக்கு. 3 ஆ, 3 புக் இருக்கு. அதை வீட்ல வந்து இருக்கு. அதை ஆமா. வந்து 3வது படத்தை பலமுறை படிங்க. 3வது படத்தை பலமுறை படிங்க. எனக்கு வந்து 3வது படத்தை படிச்சுட்டு நாளைக்கு கேள்வி கேளுங்க. நான் படிக்கிறேன். நாளைக்கு எதுக்கு நான் ஒரு 11 மணிக்கு உங்களுக்கு கூப்பிடுறேன். வச்சுட்டுங்களா? நன்றி. ஆ. இது